நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. நாகை மீனவர்கள் 10 பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். செருதூர் கிராமத்தைச் சேர்ந்த 2 ஃபைபர் படகு மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். வணக்கம். விவரங்கள். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் மட்டுமில்லாமல் தமிழக கடலோர பகுதிகளை சேர்ந்த மீனவர்கள் மீது தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினர் கைது நடவடிக்கையில் ஈடுபடுவதும் அதே போல இலங்கை கடற்கொள்ளையர்கள் அவர்களை அடித்து தாக்கி அவர்களிடம் இருக்கக்கூடிய மீன்பிடி தளவாட பொருட்களை பிடுங்கி செல்லக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த செருதூர் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் தான் கிட்டத்தட்ட அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். கோடியக்கரை தென்கிழக்கே மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்களாக இருப்பதால் தொடர்ச்சியாக செருதூர் கிராம மீனவர்களை குறிவைத்து, அதுவும் ஃபைபர் படகு மீனவர்களை குறிவைத்து இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் அதிகாலை கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற செருதூர் பகுதியை சேர்ந்த செந்தில் என்பவருக்கு சொந்தமான படகில் சென்ற 5 மீனவர்கள், அதே போல சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான படகில் சென்ற 5 மீனவர்களான கிட்டத்தட்ட ஒரு 10 மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக தங்களிடம் இருந்த உடைமைகளை அவர்களிடமே விட்டு சென்று வந்திருப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக அவர்களிடம் இருந்த மீன்பிடி வலைகள், தளவாட பொருட்கள், அதே போல பிடித்த மீன்கள், இரவு பகலாக பிடித்த மீன்கள் என அனைத்தையும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் பிடித்து சென்றதால் மீனவர்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கரை திரும்பி இருக்கக்கூடிய மீனவர்களில் காயமடைந்த மீனவர்கள் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறார்கள். இருந்தாலும் தொடர்ச்சியாக கடலில் ஒரு சுமூகமாக மீன் பிடிப்பதற்கு ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்டும் வகையில் இரு நாட்டு அரசும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மீனவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.